வாங்க இன்னைக்கு நம்ம 1961க்கு ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். அங்க உச்ச நீதிமன்றத்தையே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச ஒரு சட்ட புதிரை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கோவில், ஒரு குடும்பம், அப்புறம் ஒரே ஒரு வார்த்தையோட அர்த்தத்துக்காக நடந்த ஒரு பெரிய சட்ட போராட்டத்தோட கதை. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க உள்ள போலாம். இப்போ கேஸ் என்னன்னா, ஒரு கோவில் சேவை செய்யறதுக்காக தலைமுறையா ஒரு குடும்பம் ஒரு நிலத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. திடீர்னு அந்த நிலத்தை அவங்க வித்துடுறாங்க. இப்ப கேள்வி இதுதான், அப்படி விற்கலாமா கூடாதா? இதுல சட்டம் யார் பக்கம் நிக்கும்? வாங்க இந்த சிக்கலான கேள்விக்கு விடைய தேடலாம். சரி, முதல்ல இந்த கோவில் நிலப்பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். கதை ரொம்ப சிம்பிள். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவில்ல ஒரு குறிப்பிட்ட சேவை செய்யறதுக்காக ஒரு குடும்பத்துக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்கறாங்க. பரம்பரையா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த குடும்பத்தோட வாரிசுகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நிலத்துல பெரும் பகுதியை வித்துடுறாங்க, சேவையையும் நிறுத்திடுறாங்க. இத பார்த்த கோவில் நிர்வாகம் சும்மா இருக்குமா? உடனே கோர்ட்டுக்கு போறாங்க. வழக்கு கீழ்கோர்ட் மேல் கோர்ட்டுன்னு போய் கடைசியா 1961ல உச்ச நீதிமன்றத்துக்கே வந்து நிக்குது. இந்த முழு வழக்கோட தீர்ப்பே ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல தான் அடங்கி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். 2 விதமான மானியம் இருக்கு. ஒன்னு சேவை மானியம். இதை ஒரு கம்பெனி கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த கம்பெனில வேலை செய்யற வரைக்கும் தான் அந்த காரை யூஸ் பண்ண முடியும். வேலையை விட்டுட்டா காரை திருப்பி கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஆனா 2வது வகை தனிப்பட்ட மானியம். இது ஒரு கண்டிஷனோட வர்ற போனஸ் மாதிரி. பணம் உங்களுக்கு தான், ஆனா அதோட சேர்த்து ஒரு கடமையும் இருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சட்டப்படி பார்த்தா இந்த சேவை மானியம்ங்கிறது ரொம்பவே தெளிவானது. ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு சம்பளமா கொடுக்கப்படுறது தான் அந்த நிலம். வேலை நின்னுடுச்சுன்னா சம்பளமும் நின்னுடும். அதாவது நிலத்தை திருப்பி எடுத்துக்குவாங்க. சிம்பிள். ஆனா இந்த தனிப்பட்ட மானியம் அப்படி கிடையாது. இங்க நிலத்தை அந்த நபருக்கே சொந்தமா கொடுத்துடுறாங்க. ஆனா கூடவே ஒரு கண்டிஷன், நீங்க இந்த சேவையை செய்யணும் அப்படின்னு. இப்ப ஒருவேளை அந்த சேவை நிறுத்தப்பட்டா உடனே போய் நிலத்தை புடுங்க முடியாது. இங்க தான் சட்டத்துல சிக்கலே ஆரம்பிக்குது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அந்த கோவில் நிலம் இருக்கு இல்லையா, அது இந்த 2ல எந்த வகை மானியம்? வெறும் பழைய பேப்பரை வச்சுக்கிட்டு கோர்ட் எப்படி இதை கண்டுபிடிக்க போகுது? இதுதான் இந்த வழக்கோட $1 மில்லியன் கேள்வி. இந்த வாதத்தோட மையப்புள்ளியா இருந்த அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெட்ராஸ் இந்து சமய அறநிலைய சட்டம் 1927ல பிரிவு 44B1 என்ன சொல்லுதுன்னா, கோவில் சேவைக்காக வழங்கப்பட்ட எந்த இனாம் நிலத்தை வித்தாலும் அந்த விற்பனை செல்லாது. இத படிச்ச உடனே கோவில் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நமக்கு தோணுது இல்லையா? ரொம்ப நேரடியாவே இருக்கு. இங்கதான் அசல் வாதமே ஆரம்பிக்குது. கோவில் தரப்பு என்ன சொல்லுது? சட்டத்துல வார்த்தை தெளிவா இருக்கு. எந்த மானியமா இருந்தாலும் சரி விற்க முடியாது, விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலத்தை வாங்கினவங்க தரப்பு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, சட்டத்தோட வார்த்தையை மட்டும் பார்க்காதீங்க, அதோட நோக்கத்தையும் பாருங்க. இது ஷுன்சுயான சேவை மானியங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், தனிப்பட்ட மானியங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு புது வாதத்தை வைக்கிறாங்க. பாருங்க, ஒரே சட்டம் ஆனா 2 வெவ்வேறு அர்த்தம். இதுல எது சரி? சரி, கடைசியா உச்சநீதிமன்றம் இந்த சிக்கலான புதிரை எப்படி தீர்த்து வச்சாங்க? சட்டத்தோட வார்த்தைகள் நேரடியா கோவிலுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்படி இருந்தும் உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு முற்றிலும் வேற முடிவு எடுத்தது? அவங்க தீர்ப்புக்கு பின்னால இருந்த அந்த புத்திசாலித்தனமான லாஜிக்கை இப்ப நாம பார்க்கலாம். உச்ச நீதிமன்றத்தோட வாதம் ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. முதல்ல அவங்க வரலாற திரும்பி பார்த்தாங்க. இந்த புது சட்டம் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்களை கையாள பழைய விதிகள் இருந்திருக்கு. அப்போ இந்த புது சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு சொன்னாங்க. 2வது, ஒரு கற்பனையான சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தாங்க. ஒருவேளை அந்த கோவிலே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ சேவை செய்ய முடியலன்னு சொல்லி ஒருத்தரோட பெரிய நிலத்தை பறிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா அது அநியாயம்னு முடிவு பண்ணாங்க. கடைசியா அந்த சட்டத்துல இருந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சாங்க. அதுதான் மீண்டும் வழங்க வேண்டும். நிலத்தை கோவிலுக்கு மீண்டும் கொடுக்கணும்னா அதுக்கு அர்த்தம் அந்த நிலம் முதல்ல இருந்தே கோவிலுக்கு சொந்தமா இருந்திருக்கணும். அது சேவை மானியத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், தனிப்பட்ட மானியத்துக்கு இல்ல. அடடா, என்ன ஒரு புத்திசாலித்தனமான வாதம் பாருங்க. ஆக தீர்ப்பு ரொம்ப தெளிவா வந்துடுச்சு. பிரிவு 44B சுத்தமான சேவை மானியங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சேவை நிபந்தனையோட வர்ற தனிப்பட்ட மானியங்களுக்கு அது பொருந்தாது. அதனால குடும்பம் அந்த நிலத்தை வித்தது செல்லும். கோவில் நிர்வாகத்தோட மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. சரி, முடிஞ்சு போன இந்த பழைய வழக்குல இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டத்தை புரிஞ்சிக்கிறதுங்கிறது வெறும் டிக்ஷனரி மாதிரி வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கறது இல்ல. நீதிமன்றங்கள் சட்டத்தோட உண்மையான நோக்கத்தை தான் தேடுவாங்க. அதோட வரலாறு, சூழல், அதனால ஏற்பட போற விளைவுகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க.
ஒரே ஒரு வார்த்தை ஒரு கேஸோட தலையெடுத்தையே மாத்தலாம். ஆனா அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் அந்த முழு கதையில தான் ஒளிஞ்சிருக்கும். கடைசியா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 1961 வழக்கு நமக்கு காட்டுற மாதிரி இன்னைக்கு நாம போடுற ஒப்பந்தங்கள், சட்டங்கள், ஏன் நம்ம சாதாரண பேச்சுவார்த்தைகள்ல கூட கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் எவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு அடுத்த தடவை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்த போடும்போது இந்த கதை உங்க ஞாபகத்துக்கு வரலாம்.